ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இந்த பரங்கிக்காய் குடி பாருங்களேன். நான் ஒரு 20 நாள் முன்னாடி வெறும் நாற்றாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி தழைச்சி வளர்ந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பூவும் மொட்டும் வருது பாருங்கள், பிஞ்சும் பிடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு நல்ல ஆர்கானிக் உரம் கொடுக்க போகிறேன். நீங்கள் கடையில் போய் எந்த உரமும் வாங்க வேண்டாம், வீட்லேயே தயாரித்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு உரம் கொடுக்கலாம். அந்த உரம் உங்களுக்கு நம்ம வேர் வளர்ச்சியை தூண்டும். வேர் வளர்ச்சி நல்லா இருந்தாலே செடிகள் நல்லா வளரும். வேர் எப்படின்னா உங்களுக்கு பறந்து நல்லா டீப்பாக போகும். அப்போ தான் உங்களுக்கு செடி மேலே இந்த மாதிரி நல்லா வளரும். இந்த உரத்தை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போதும். நான் இப்போது இந்த வேர்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். மண்ணுக்கு கொடுத்தா போதும். இந்த ஸ்டெம்மெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு பாருங்கள். சின்ன செடி தான், ஆனால் இது படர்ந்து வளர்ந்ததுன்னா நிறைய காய்கள் கொடுக்கும். இப்போ இந்த உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம கிச்சன் வேஸ்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, இந்த காய்கறி தோல், பழத்தோல், அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் 2-3 நாள் சேர்த்து வச்சது. இது இதில் போட்டுக்கிறேன். இப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது ஒரு லிவிங் ஃபங்கஸ்ஸு. அது கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு 12 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். எப்படின்னா இந்த நொதித்தல் ஆரம்பிக்கும். நொதித்தல் ஆரம்பித்து நிறைய சத்துக்கள் பெருகும் இதில். இப்போ அந்த மாதிரி சத்துக்கள் பெருக வைக்கிறது தான் இந்த வீடியோவோட எய்மே. ஏன்னா நம்ம ஈஸியாக குயிக்காக ஒரு உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கணும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி நீர் உரம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 2 வருஷமாக இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதோட ரிசல்ட் தெரிஞ்சு தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். இந்த கிச்சன் வேஸ்ட் கூடவே இது நீங்கள் கம்போஸ்டில் போட்டிங்கன்னா 1.5 மாதத்துக்கு மேலே ஆகும். இதையே உடனடியாக ஒரு நல்ல நீர் உரமாக, உயிர் உரமாக தயாரிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு பொருள் தான் ட்ரை ஈஸ்ட்டு. இது நம்ம கிச்சனுக்கு மாவு பொங்குறதுக்கெலாம் வாங்குவோம். கேக் பண்ணுறதுக்கு, பன் பண்ணுறதுக்கு, அப்புறம் சப்பாத்திலாம் மாவு பொங்குறதுக்காக பண்ணுவோம். இதை நம்ம கார்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த ஈஸ்ட்டில் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் தான் எடுத்துக்க போகிறோம். இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஃபங்கஸுங்க. இது உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம நிறைய பெருக்கலாம். அதுக்கு இதுக்கு சர்க்கரையும் வார்ம் வாட்டரும் தேவை. அதை முதல்ல நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நம்ம உரத்தில் தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த ஆக்டிவேஷன் எப்படி அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கிருக்கேன். வார்ம் வாட்டர் அப்படின்னா நம்ம சூடு பொறுக்கிற அளவு தான். சூடு பொறுக்கிற அளவு, ரொம்ப சூடாக தண்ணி எடுத்துடாதீங்க. வெறும் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சுகரும் வார்ம் வாட்டரும் இருந்தால் தான் இந்த ஈஸ்ட் பன்மடங்கு பெருகும். இப்போ இந்த 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டையும் இந்த வார்ம் வாட்டரில் போட்டுக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சுகரும் வார்ம் வாட்டரும் ஈஸ்ட்டும் சேரும்போது தான் நம்ம இந்த ஈஸ்ட் பன்மடங்கு பெருகி ஃபர்மெண்ட் ஆக போகிறது. இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸ் வச்சப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வச்சப்புறம் நம்ம இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றலாம். நான் இந்த அரிசி பருப்பு கழுவின தண்ணியை சேர்த்து வச்சுருக்கிறத ஊற்றின்னு இருக்கேன். இப்போ நீங்கள் அரிசி கழுவின தண்ணி இல்லை அப்படின்னா ப்ளெயின் வாட்டரே ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம். ப்ளெயின் வாட்டரும் ஊற்றிக்கலாம். அதுக்கு தான் இப்போ இது காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இது ஃபுல்லாக
நனையிற அளவுக்கு, இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை வச்சா போதும். இந்த வார்ம் வாட்டர்லேயும் இந்த சர்க்கரையிலையும் இந்த ஈஸ்ட்டு கலந்து நிறைய பன்மடங்கு பெருகும். இப்போ இதில் நம்ம ஊற்றினா என்ன ஆகும்னா உங்களுக்கு குவிக்காக ஒரு உரம் கிடைக்கும். ஒரு 12 ஹவர்ஸில் ஆகிடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு நாள் வச்சு தான் என்னால் ஊற்ற முடியும் அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு நாள் வைக்கலாம். 2 days வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஈஸ்ட் வாட்டரை இதில் ஊற்றிட்டேன். ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இதை வந்து நிழலில் தான் வைக்கணும், வெயில் படக்கூடாது. நிழலில் உங்கள் கிச்சன்லேயோ ஒர்க் ஏரியாலேயோ வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் பொறுத்து நீங்கள் இதை எடுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு உடனே யூஸ் பண்ண முடியல அப்படின்னா 1 or 2 days மேக்ஸிமம் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இந்த ஈஸ்ட் வந்து இதில் நல்லா பெருகி அந்த நம்ம கொடுக்குற அந்த வேஸ்ட்டு கூட சேர்ந்து நல்ல ஒரு உயிர் உரமாக்கும். வேர்கள்லாம் ரொம்ப நல்லா வளரும். இது பாருங்கள், நான் அது ஒரு 12 ஹவர்ஸாக இதை மூடி வச்சுருக்கேன். நிறைய காய்கறி வேஸ்ட்டு, ஈஸ்ட் போட்டது, அப்புறம் அந்த அரிசி கழுவின தண்ணி தான். இது ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறேன். இது என்ன ரேஷியோவில் கலக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். முதல்ல நம்ம வடிகட்டிக்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் க்ரோத் ப்ரமோட்டர், ஒரு இயற்கையான பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லலாம். மண்ணில் நுண்ணுயிர்கள் ஆக்டிவிட்டி பெருக்கி மண்ணை வளமாக்கும். இந்த காய்கறி கழிவுகளில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை சின்னதாக உடைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். முக்கியமா இது ஒரு இயற்கையான ஃபங்கஸ் அப்படிங்கிறதுனால மண்ணில் கேடு விளைவிக்கும் பூஞ்சை தொற்று வரவே வராதுங்க. மற்ற பூச்சி தொல்லை, நோய் தாக்குதல் எதுவுமே ஏற்படாது. வடிகட்டின தண்ணி வந்து ஒரு மக் இருக்குது. இதில் நான் 3 மக்கு தண்ணி கலந்து பிளெயின் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை கலக்க போகிறோம். ஸோ 1:3 ரேஷியோவில் நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். பழச்செடி, காய்ச்செடி, பூச்செடி. இதில் இருக்கிற ஈஸ்டில் வந்து அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவேட் பண்ணி நம்ம உரத்தை ரெடி பண்ணி தருது. ஸோ இதை வந்து குவிக்காக நமக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. இப்போ இதை வந்து நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த சக்கையை வந்து நீங்கள் கம்போஸ்ட்டில் போட்டுக்கோங்க. குவிக்காக குவாலிட்டியான ஒரு கம்போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் ஈஸ்டோட தன்மை இதில் இருக்கும். இப்போது இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம். நாங்கள் இதை வந்து ரூட் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். நல்ல தரமான வேர்களும் அடர்த்தியான வேர்களும் வரும். அப்போவே உங்களுக்கு செடிகள் வந்து இந்த மாதிரி செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்களும் பழங்களும் பூக்களும் கொடுக்கும். இந்த ஸ்ட்ராங்காக ஸ்டெம்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். ஸோ செடி வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த உரம் ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பரங்கிக்காய் காய்ச்சப்பறம் நான் வீடியோ போடுவேன். நிறைய பிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் அந்த எண்டில். இப்போ அதில் நான் ஒரு நெட்டில் தான் ஏற்றி விட்டுருக்கேன். இந்த நெட்டு போட்டு இப்படி மூடிடுவேன். அப்போ எனக்கு வந்து அணில் வந்து சாப்பிடாமல் இருக்கும். அதுக்காக இப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.